வணக்கம். இன்றைய தேன்மொழிகளில் திருப்பாவை பாடல் 26, திருப்பள்ளி எழுச்சி பாடல் 6. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்து எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். பொருள்: பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். விளக்கம்: பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கின்றார். இந்த சங்கின் கதையை கேளுங்கள். பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணர் அவரிடம் மாணவராகச் சேர்ந்தார். குருதட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிர்ப்படைகள் நடுநடுங்கின. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கன்னியர் மானுடத்த இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செய்யுறு கமலங்கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விரிந்து செல்லுதல் இல்லாது ஒருமைப்பட்ட மனதுடன் வீடு வேற்று நிலையில் உணர்கின்ற உம்முடைய அடியவர்கள் பந்தமாகிய கட்டுக்களை அறுத்தனர். அவர்கள் பலரும் மையணிந்த கண்களை உடைய பெண்களைப் போல தம்மை கருதி உம்மை தொழுகின்றனர். காதலனாக உமையாகிய பெண்ணின் மணவாளனே, சிவந்த தாமரை கண் விழிக்கின்ற இதழ்களை குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை சிவபெருமானே, இந்த பிறவியை நீக்கி எம்மை ஆண்டருள் புரிகின்ற எம்பெருமானே, பள்ளி எழுந்தருள்க. நன்றி, வணக்கம்.